கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ப்ரீபெய்ட் ஆட்டோ ஓட்டுறான். கிலோமீட்டருக்கு 18 ரூபா கொடுக்குறாங்க. போனாலும் நம்ம 1.5 கொடுக்குறாங்க. எப்படின்னா கிலோமீட்டருக்கு 12 ரூபா, ரிட்டர்ன் நம்ம வர்றதுக்கு அந்த 6 ரூபா சேர்த்து கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிற ஒரு 200 வண்டி வந்து கரண்ட்டில் போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய வண்டி வரும். மொத்தம் 1400 வண்டி சொல்லியிருக்காங்க. அப்படியே போதும், ஒரு ரொட்டீனாக அப்படியே எல்லாருமே வந்து போயிட்டுருக்காங்க. இப்போதைக்கு போதுமான இப்போ தான் புது ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியதுனால இப்போ போதுமான அளவுக்கு ஓரளவுக்கு சவாரி வந்துட்டு இருக்கு. ரெகுலராக போயிட்டுருக்கோம். இயர்லி மார்னிங்கில் விடிய காலில் பார்த்தீங்கன்னா நல்லா சவாரி ஆகுது, ஓட்டிகிட்டு இருக்கோம். இன்னும் மக்களுக்கு இன்னும் இங்கே ப்ரீபெய்ட் ஆட்டோ இருக்குது, கிளாம்பத்தில் ப்ரீபெய்ட் ஆட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா வெளியே போயிடுறாங்க, ஓலா போர் போட்டு புக் பண்ணிட்டு போகிறாங்க. எல்லாரும் வாங்க ப்ரீபெய்டில் வந்து புக் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து டிரைவர் வந்து எந்த ரேட்டும் பேச போகிறதில்ல. கவர்மெண்ட் சிஎம்டி வந்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ரேட்டுக்கு தான் நாங்கள் அப்படியே எடுத்துமே உங்களை ட்ராப் பண்ண போகிறோம். உங்களை சேஃபாக எடுத்துமே ட்ராப் பண்ணுறது எங்களுடைய கடமை. அதேமாதிரி நீங்கள் எவ்வளோ லக்கேஜ் வச்சிருந்தாலும் நாங்கள் எடுத்துமே உங்களை ட்ராப் பண்ணுறோம். சிஎம்டி வந்து இதுக்கு ஆள் தனியாக இருக்காங்க ப்ரீபெய்ட் பூத்துக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே தான் நீங்கள் போய் அவங்ககிட்ட எங்கே ட்ராப்னு சொன்னீங்கன்னா அந்த ட்ராப் லொகேஷன் எழுதி அதுக்கு என்ன கிலோமீட்டர் இருக்கோ அந்த அமௌண்ட்டை போட்டு அவங்களே நிர்ணயம் பண்ணி கொடுத்துருவாங்கண்ணா. நம்ம அந்த பில்லை எடுத்துகிட்டு வந்து ஓகே நம்ம வண்டி நம்பரை போட்டு இங்கேருந்து இவங்க கொடுத்துருவாங்க. நம்ம எதுவுமே கஸ்டமர் பிளேஸ் ட்ராப் பண்ணிட்டு அந்த ஸ்லிப்பில் என்ன பில் அமௌண்ட் இருக்கோ அந்த பில் அமௌண்ட் தான் வாங்குறோம். நமக்கு அதுவே இப்போதைக்கு போதுமானது கட்டுப்படியானது இருக்குண்ணா.